வணக்கம். கோவாவில் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கோவாவில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மக்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ, குறிப்பாக கத்தோலிக்கர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களால் தான் அங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வர முடியும். ஆனால் பாஜக அந்த மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்குது. இப்போது பாஜகவை கோவாவில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்தது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை அங்கிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் புரிந்திருக்கிறார்கள். சனாதனத்தை நம்பக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆட்சி அதிகாரத்தில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையிலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறத அவர்கள் இன்றைக்கு புரிந்திருக்கிறார்கள். வரக்கூடிய கோவா தேர்தலில் மோடியை வீட்டிற்கு அனுப்புவதற்கு அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. ஏன் அவ்வளவு கோபத்தினுடைய உச்சியில் கோவாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்திருக்கிறார்கள்? அதற்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் கட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி இப்போது பாஜகவினுடைய கோவா அமைச்சரவையில் கத்தோலிக்கர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஒரு கத்தோலிக்கராக இருக்கக்கூடிய ஒரு பாஜகவினுடைய அமைச்சர் மேடையில் இருக்கும்போதே இந்த கௌதம் கட்டார் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் சங்கி என்ன செஞ்சுருக்கிறான் அப்படின்னா, கோவாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் சரி இந்துக்களும் சரி அவர்களுடைய ஒரு உயர்ந்த ஒரு புனிதராக அவங்க பார்க்கக்கூடிய ஒரு நபர் புனித சேவியர். இவரை ரொம்ப ரொம்ப அவமரியாதையாக இந்த கௌதம் கட்டார் இந்த கத்தோலிக்க பாஜகவுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் இருக்கக்கூடிய மேடையிலேயே பேசியிருக்கிறார். இப்போது புனித சேவியர் என்பது, மீண்டும் சொல்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாதி பாகுபாடு இல்லாமல் அவரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ நமக்கு எல்லாரும் தெரியும், இப்போ கன்னியாகுமரியில் எடுத்து பாருங்கள், வேளாங்கண்ணி மாதா கோயில் எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் பாருங்கள், இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாம் இப்போது கிரைஸ்டையோ வேளாங்கண்ணி மாதாவையோ அல்லது புனிதர்களையோ, புனித பீட்டரையோ அல்லது புனித ஜோசப் யாரானாலுமே அவர்கள் தங்களுடைய சொந்த கடவுளாகத்தான் பார்க்கிறார்கள். இப்போ மெழுகுவர்த்தி ஏற்றுவது, விளக்கு ஏற்றுவது, அவர்கள் இந்துக்களை இந்து கடவுளுக்கு எதை என்ன பண்ணுறாங்களோ அதை இவங்களுக்கும் பண்ணுவாங்க. இதுதான் நடந்து கொண்டு வரக்கூடிய விஷயம். கோவாவில் இது இன்னும் உச்சத்தில் இருக்குது. அப்போது இந்த இரண்டு மதத்தை சார்ந்தவர்களுடைய மத்தியிலும் புனிதராக இருக்கக்கூடிய சேவியர் என்று சொல்லக்கூடிய நபரை இந்த கௌதம் கட்டார் மேடையில் என்ன சொல்கிறான்னா, ரொம்ப ரொம்ப அவமரியாதைப்படுத்துகிறார். அது எப்படி அப்படின்னா, இந்த புனித சேவியர் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு பயங்கரவாதி, ஒரு தீவிரவாதி. அடுத்ததாக கோவாவில் இருக்கக்கூடிய ஏராளமான இந்து மக்களை மதமாற்றம் செய்தவர் அப்படின்னு ஒன்று சொல்கிறான். கூடுதலாக அடுத்தது என்ன சொல்கிறான் அப்படின்னா, கோவாவில் இருந்த ஏராளமான இந்து கோயில்களை இடித்தவன் அப்படின்னு சென்ட் சேவியரை பற்றி இந்த கௌதம் கட்டார் சொல்லியிருக்கிறான். இது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் கோபத்தை உருவாக்கக்கூடிய செயலாக மாறி இருக்கிறது. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? இப்போ அங்கே இருக்கக்கூடிய கத்தோலிக்கர் உட்பட இந்த புனித சேவியர் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜகவிற்கு ஒரு 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 கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, இந்த சனாதன சம்ஸ்கிருதி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பையே முழுமையாக கோவாவிலிருந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவன் மீது வழக்கு பதிவு செய்யணும், இவன் எப்படி இவரை அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உடனடியாக அவனுடைய அமைப்பை இல்லாத, அதாவது இந்த சனாதனம் என்றாலே ஆர்எஸ்எஸ் தான், உங்களுக்கு தெரியும். இப்போ வட இந்தியாவிலேருந்து இப்போ பவன் கல்யாண் வரைக்கும் சனாதனம்னா என்னென்னு இவனுங்க படிச்சிருக்கிறானுங்களா என்னென்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கிறது. அதனால தமிழ்நாட்டில் சனாதனத்தை வேறறுப்போம், சனாதனத்தை அழிப்போன்னு கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ சனாதனம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து, அவனுங்களுடைய மூளை எப்படியெல்லாம் செயல்படும் அப்படிங்கிறத கோவாவில் இருக்கக்கூடிய மக்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அமைப்பையே முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கேரளாவாகட்டும் கோவாவில் இருக்குது, இங்கே எல்லாமே பாஜக ஒரு மிகப்பெரிய நாடகங்களை அரங்கேற்றி தான் அங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்கள். இப்போ கூட கேரளாவில் கூட சில சட்டமன்ற தொகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, அங்கே கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால கிறிஸ்மஸ் தினத்தை விட்டு இவனுங்க சர்ச்சுக்கு போகிறது. ஏன், டெல்லி சர்ச்சிலேயே நம்ம மோடி போனார் இல்லையா, ஆனால் எஃப்சிஆரை ஒன்று கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் கேரளா எலெக்ஷன் வருது அப்படின்னா உடனடியாக இல்லை பேசலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறது.
எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா இல்லை நாங்கள் அதை கொண்டு வருவோம்னு சொல்கிறது. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாடகங்களை நிகழ்த்தித்தான் தொடர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரியும். அப்போது நம்ம நேற்றைக்கு கூட ஒரு பதிவில் சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டுமல்ல ஆபத்தில் இருப்பது, அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல ஆபத்தில் இருப்பது, அல்லது முஸ்லீம்கள் மட்டுமல்ல, பார்சிகள் மட்டுமல்ல, சீக்கியர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஆர்எஸ்எஸ் ஆட்சியில் வந்து மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கிறார். ஏன்னா நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக. இப்போ நேற்றைக்கு கூட ஒரு செய்தி, 900 ரூபாய் வந்து வணிக சிலிண்டருக்கு ஏற்றி இருக்கிறார்கள். 900 ரூபாய் வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரேடியாக இவ்வளோ ரூபாய் ஏற்றினதே கிடையாது. நீ ஹோட்டலில் போய் என்ன சாப்பிட முடியுமா? ஹோட்டல் நடத்த முடியுமா? அப்போ எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே எதிரான ஒரு கட்சி, எதிரான சித்தாந்தம்னா ஆர்எஸ்எஸ் பாஜக தான். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவனுங்க பல்வேறு பித்தலாட்டங்களை பண்ணி, பல்வேறு நாடகங்களை பண்ணி தான் வெவ்வேறு மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து. இப்போ கூட பாருங்கள், நீங்கள் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டுருக்கு. அங்கே போய் மோடி என்ன, உத்தரப்பிரதேசம்னா ஜெய் ஸ்ரீராம், குஜராத்னா ஜெய் ஸ்ரீராம், மகாராஷ்டிரானா ஜெய் ஸ்ரீராம், மத்திய பிரதேசம்னா ஜெய் ஸ்ரீராம். ஆனால் நேராக மேற்கு வங்கத்தில் போய் ஜெய் காளி. இங்கே தமிழ்நாட்டில் வந்தால் வெற்றிவேல் வீரவேல், பக்கத்தில் போனால் சாமியே சரணமையப்பா. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கென்றும் ஒவ்வொரு விதமான திட்டங்கள். ஆனால் அதை இன்றைக்கு கோவா மக்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், கோவாவில் மாட்டிறைச்சி அந்த மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு இல்லையா. மீன், இந்து கடவுளுக்கே மீனை வந்து அவங்க வந்து பூஜையில் வந்து கொடுத்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது. இப்போ பாஜக இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் என்ன மாதிரி செயல்பாடுகளை எல்லாம் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெரியும். மேற்கு வங்கத்தில் முக்கியமான பிரச்சாரமே பிஜேபிக்கார ஆட்சி அதிகாரத்தை வந்தால் மீன் உங்களுக்கு சாப்பிட முடியாது அப்படிங்கிறதான். உங்களுக்கு நல்லா புரியணும். அப்போது அசைவ உணவு ஒரு மிக முக்கியமான வாழ்க்கையினுடைய ஒரு மிக முக்கியமான அங்கமாகவே மாறிப்போன கோவாவில் இப்போ இந்த சனாதனம்னா என்ன அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக மக்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால தான் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லியிருக்கிறார்கள், இந்த சனாதன அமைப்பை உடனடியாக கோவாவிலிருந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்குறதானங்க, இன்றைக்கி கிறிஸ்தவ மக்களுக்கு பல இடங்களில், வட இந்தியாவில் பல இடங்களில் வந்து பைபிளை கையில் வச்சுக்க முடியுமா? எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. பஜ்ரங் தள் அமைப்பால், ஆர்எஸ்எஸ் அமைப்பால் இன்றைக்கு அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக கோவாவில் பாஜக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.